எந்த புத்தகமும் விற்பனை ஆவதை விட வாழ்க்கை வரலாறு புத்தகங்கள் ஏன் அதிகமாக விற்பனை ஆகின்றது? புத்தக கண்காட்சி. எப்பவுமே பொன்னியின் செல்வன் தான் மிக அதிகமாக விற்பனை ஆகும். அதற்கு அடுத்த இடத்துல நீங்க வைத்து பார்க்கிற போது வாழ்க்கை வரலாறு. ஏன் அதை வாங்கி படிக்கிறோம் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எத்தனையோ இளைஞர்கள் தான் அதிகமா வாங்குறாங்க. ஏன்? அந்த வாழ்க்கைகளை படிக்கிற போது நாளைக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் பெரும் மலர்ச்சி வரும் என்ற கனவுக்கு அது உரமாகிறது. உங்கள் நினைவுகளுக்கே மரியாதை எப்போதென்றால் அது கனவுகளுக்கு உரமாகிற போதுதான் அந்த நினைவுகளுக்கு மரியாதை என்று சொன்னால் எது நினைவு பெருசா கனவு பெருசா? என்னங்க பின்னாடி ஏதாவது பிரச்சனையா? இல்லம்மா. சரி, தெய்வானை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா பேசினாங்க. அபாரமான பேச்சு. ஆரம்பிக்கிற போதே ஒண்ணு சொன்னாங்க, நுங்கு வண்டி ஓட்டுபவர் தன் வண்டிக்கு தானே ராஜா என்று பேச்சை ஆரம்பித்தார். இந்த ராஜாவை சொன்னாருன்னு எனக்கு தெரியும். நான் தான் இல்லைன்னு சொல்லிட்டேன். நினைவு இல்லம் உண்டு, நினைவு மண்டபம் உண்டு, அப்படி கனவு இல்லம் என்று ஒன்று உண்டா என்று தெய்வானை கேட்டார். ஒவ்வொருவரும் கட்டுகிற வீடே அவர்களுடைய கனவு இல்லம் தான். விளம்பரத்திலே கனவு இல்லம் தானமா போடுறாங்க. தெய்வானை உங்களுக்கு தெரியுமா, ஒரு வீடு என்பது ஒரு கனவுங்க. ஆரம்பிக்கிற போது ஒரு சின்ன போர்ஷன்ல தான் அந்த வாழ்க்கையை ஆரம்பிப்போம். அது மேல இருந்து தண்ணி கொட்டு, மழை பெஞ்சாக்க, அதுவும் கிரவுண்ட் ஃப்ளோர் இருந்தா சென்னையில சொல்லவே வேணாம். உடனே மனசுல அடுத்த மழைக்குள்ள நம்ம இந்த மாதிரி கஷ்டப்படாத ஒரு வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறோம்பா. ஒவ்வொருவரினுடைய வீடே கனவு இல்லம் தான் தெய்வானே. மழை பெய்கிற வரைக்கும் தெய்வானே சொல்றாங்க ரீயூனியன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இந்த 96 படம் வந்த பிறகுதாங்க எல்லாரும் கேட்டு போனாங்க. அது மட்டும் ஒரு ரீயூனியன் கிடையாது. எல்லா ரீயூனியனும் எதுக்கு நடங்க? எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்களா? நேற்று நினைவுகள் ஒண்ணும் கிடையாது. எல்லோ சுடிதார் போட்ட என்னுடைய ஜானு வருமோ இந்த கனவுலதான் எல்லாரும் ரீயூனியனுக்கே போறாங்க. அதுவே ஒரு கனவு தான். எல்லாரும் காலேஜ்லயுமா எல்லோ சுடிதார் இருக்கு. அந்த படத்தை பார்த்து எல்லாரும் வாங்கிட்டோம்ல.